السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله سيد المرسلين وعلى آله وصحابه أجمعين. أما بعد، قال الله سبحانه وتعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ضرب الله مثلا للذين آمنوا امرأة فرعون إذ قالت رب ابن لي عندك بيتا في الجنة ونجني من فرعون وعمله ونجني من القوم الظالمين. صدق الله العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالخواتم، أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புகழனைத்தும் அகிலத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் சலாமும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய பரிசுத்த குடும்பத்தார்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஷஹதாக்கள், சாலிஹீன்கள், பாக்கியம் நிறைந்த உம்மத்தினர் நம் அனைவர் மீதும் எல்லா காலமும் நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வின் பேரருள், நேற்றைய தினம் நமது ஜனநாயகத்தினுடைய கடமைகளை, நமது உரிமைகளை நிறைவேற்றிவிட்டு நாம் அடுத்து நம்மை ஆளப்போவது, நமக்கான ஆட்சி சாதகமாக அமைவதற்குண்டான ஒரு சூழலை எதிர்பார்த்தவர்களாக நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் நல்லாட்சியை நமக்கு தந்தருள்வானாக. ஆமீன். இன்னும் கடந்த காலங்களில் குறிப்பாக இந்த தேர்தல் பிரச்சாரங்கள், பரப்புரைகள், இதனை ஒட்டி நாம் சமூக வலைதளங்களில் நாம் கண்ட பல்வேறு காணொளிகள் நம்மை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. ஒரு பக்கம் தேர்தல் பரப்புரைகள், பிரச்சாரங்கள், அது அவரவர்களுடைய அந்தந்த வேட்பாளர்கள் தங்களுடைய தொகுதிகளுக்கு ஏற்ப பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்ற அந்த நேரங்களில் இந்த சமூகம் எப்படிப்பட்ட சூழலை கையாண்டது, எப்படிப்பட்ட தலைமுறைகளை உருவாக்கி நிற்கின்றது, இன்னும் சொல்ல போனால் எப்படிப்பட்ட சூழலை நாம் எதிர்கொள்ள இருக்கின்றோம், எந்த தலைமுறைகளை நாம் உருவாக்கி வைத்திருக்கின்றோம், இந்த தலைமுறைகளை உருவாக்குவதில் நாம் எங்கே தவறு செய்தோம் என்பதையெல்லாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்ற ஒரு நேரம் இது. ஒரு 50 வயது ஒரு பெண்மணி
வயது முதிர்ந்த ஒரு பெண்மணி தன்னுடைய குடும்பத்தோடு சினிமாவுக்கு சென்றுவிட்டு சினிமாவை பார்த்து வெளியே வந்து சில யூடியூபர்கள் அவர்களிடத்தில் பேட்டி காணும் பொழுது, நான் வெள்ளிக்கிழமை இன்றைய தினம் தொழுகையை கூட விட்டுவிட்டு இந்த சினிமாவை பார்ப்பதற்காக வேண்டி நாங்கள் வந்திருக்கின்றோம். நாங்கள் இந்த தொழுகையை விட்டு வந்ததற்கு இந்த சினிமா அவ்வளவு நன்றாக இருக்கின்றது என்று பேட்டி கொடுத்ததை எல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது, எங்கே இந்த சமூகம் சென்று கொண்டிருக்கிறது, எங்கே தவறு செய்து கொண்டிருக்கின்றோம்? ரெண்டுத்தையுமே யோசிச்சு பார்க்கணும். மறுபக்கம் இந்த பிரச்சார அலைகள், இது பல்வேறு அரசியல் தலைவர்களுடைய நோக்கங்களோடு அவரவர்கள் தங்களுடைய கட்சி, அந்த கட்சி கட்டமைப்பு, அதற்குள்ள தங்களுக்குள் இருக்கின்ற அந்த விஷயங்களை எப்படி இந்த தொண்டர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது என்கின்ற அந்த பிரச்சார அலைகள் எல்லாம் சென்று கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் இந்த சமூகம், குறிப்பாக பர்தா அணிந்து கொண்டு, புர்காக்களை அணிந்து கொண்டு அந்த அரசியல் தலைவர்களுடைய வருகைக்காக வேண்டி எதிர்பார்த்து சில நேரங்களில் சினிமா பாடல்கள் ஒலிக்க அங்கு பல ஆண்களுடைய கூட்டம் இருந்தாலும் தன்னை மறந்து அந்த சினிமா பாடல்களுக்கு அவ்வளவு கூட்டத்திற்கு நடுவிலும் ஆடிய ஆட்டங்கள், இதையும் நாம் பார்த்து வந்திருக்கிறோம். இன்னும் திரையில் பார்த்தவர்களை எல்லாம் தரையில் பார்ப்பதற்காக வேண்டி ஆவலோடு இருக்கின்றோம் என்கின்ற பெயரில் பார்த்த மாத்திரத்தில் தன்னையே மறந்து துள்ளி குதித்து நான் பார்த்து விட்டேன் என்று புர்கா அணிந்து கொண்டு அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்திய அந்த காட்சிகள், இன்னும் இதே ஹிஜாப் அணிந்த அந்த பெண்கள் பேசிய வார்த்தைகளில், என் கணவரை விட நான் கட்டிய, நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அவர் மூலமாக நான் குழந்தைகள் ஈன்றெடுத்து குடும்பங்களை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன், குடும்ப வாழ்க்கையை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன் என்கின்ற எல்லா விஷயங்களையும் மறந்து என் கணவனை விட நான் அதிகம் நேசிக்கக்கூடிய இந்த கட்சி தலைவர் என்று சொல்லி திரையில் பார்த்தவர்களை எல்லாம் தரையில் பார்க்கின்ற பொழுது வருகின்ற அந்த ஆனந்தம், அந்த பேச்சுக்கள், இவைகளை எல்லாம் நாம் கடந்து வந்திருக்கின்ற இந்த சூழலுக்கு பின்னால் நாம் எப்படி ஒரு சமூகத்தை கட்டமைப்பது, இதற்கு யார் பொறுப்புதாரி என்றெல்லாம் பார்க்கின்ற பொழுது இங்கே வந்திருக்கின்ற இந்த ஒவ்வொருவரும் பொறுப்புதாரி தான் என்று நாம் சொல்லவே யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாருமே குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇய்யத்திஹி, உங்களில் ஒவ்வொருவருமே பொறுப்புதாரிகள். உங்களுடைய பொறுப்புகளை பற்றி நாளை மறுமையில் விசாரணை செய்யப்படுவீர்கள். நம் கண்களுக்கு முன்னால் ஒரு தவறு நடக்கிறது, மர்ரஆ மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிர்ஹு பியதி, ஒரு தவறை நீ பார்க்கிறாய் என்று சொன்னால் உன்னுடைய கரங்களால் நீ தடு. உன்னுடைய கரங்களால் தடுக்க முடியவில்லை என்று சொன்னால் ஃபபிலிசானி ஃபைல்லம் யஸ்ததி' ஃபபிலிசானி, உன்னுடைய நாவை கொண்டு, உன்னுடைய பேச்சை கொண்டு நீ அவர்களிடத்தில் இது தவறு என்று சொல்வதினால் அவர்களுக்கு தவறுகளை சுட்டிக்காட்டு. இல்லாத பட்சத்தில், அதற்கும் சக்தி இல்லை என்றால் மனதளவிலாவது இது ஒரு பாவம், இது ஒரு தவறான செயல் அல்லவா என்று மனதளவிலாவது ஒரு நெருடல் வேண்டும் அல்லவா? இன்றைய சமூகம் அதை கூட இல்லாத அளவிற்கு ஒரு சமுதாயத்தை நாம் வளர்த்து கொண்டிருக்கிறோம். இதற்கு வயது வரம்புகள் எல்லாம் அல்ல.
20 தொடங்கி 60 வரை இந்த வரிசையாக இந்த பிரச்சார அலைகளில் நாம் பார்த்த காணொளிகள் எல்லாம் 20 தொடங்கி 18 தொடங்கி 50 60 வயது வரை உள்ள எல்லாம் இதுக்குள் அடக்கம். அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? இஸ்லாம் எப்படிப்பட்ட சமூகத்தை கட்டமைத்தது? நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு நிகழ்வு, பஸ்ராவில் இருந்து ஒரு குழு வருகிறது. அந்த குழு புதிதாக இஸ்லாத்திற்குள் நுழைகிறார்கள். இஸ்லாத்திற்குள் வந்த அந்த குழு ஏதேதோ அவர்களிடத்தில் இருக்கின்ற சில தவறான செயல்கள், இன்னும் சொல்ல போனால் வருகின்ற வழியில் இல்ல குழுவிற்குள் வந்தவர்கள் இஸ்லாத்திற்குள் நுழைந்ததற்கு பிறகு இந்த மதீனாவில் அங்கே தோட்டங்கள் இருக்கும் அல்லவா, அந்த தோட்டத்திற்கு சென்று பழங்களை பறித்து சாப்பிடுவதோடு பழங்களை கொண்டும் வந்து விடுகிறார்கள், பழங்களை எடுத்தும் சென்று விடுகிறார்கள். இதை தோட்டத்தினுடைய உரிமையாளர் ஒருவர் கண்டு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபைக்கு இந்த செய்தி வருகிறது. தோட்டத்தினுடைய உரிமையாளர் கண்டு அவரை கண்டித்து அந்த பழங்களை எல்லாம் பிடுங்கி அனுப்புகிறார். இந்த சம்பவம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகின்ற பொழுது யாரு தோட்டத்துக்குள்ள போனாங்களோ அவங்கள கூப்பிடல, தோட்டத்தினுடைய உரிமையாளரை கூப்பிட்டார்கள். உரிமையாளரை கூப்பிட்டு அவர்களுக்கு சில செய்திகள் கூறி அனுப்பினார்கள் என்பதாக நாம் வரலாறுகளிலே பார்க்கிறோம், ஹதீசுகளிலே பார்க்கிறோம். நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோட்டத்தினுடைய உரிமையாளரை கூப்பிட்டு அவருடைய விஷயத்துல இன்னும் சொல்ல போனாக்கா அவரு இந்த தானியங்களை எடுத்துட்டு போறார் இல்லையா, அவருடைய ட்ரெஸ்ல எல்லாத்திலையும் வச்சுக்கிட்டு எடுத்துட்டு போறாரு. அவருடைய ஆடைகளை எல்லாம் களைத்து விட்டு அந்த நீ என்னென்னத்தை எடுத்துட்டு போறிய எல்லாத்தையும் இங்கேயே போட்டுட்டு போ அப்படின்னு சொல்லி ஆடைகளை எல்லாம் களைத்து விட்டு அவர் திருட வந்தவருக்கு எடுத்தவருக்கு இது போன்ற சம்பவங்களை செய்து விடுகிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோட்டத்தினுடைய உரிமையாளரை அழைத்து கண்டிக்கிறார்கள். நீங்கள் செய்தது தவறு, இந்த மாதிரி எல்லாம் செஞ்சிருக்கலாம், இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது இல்லையா. ஒருவர் புதிதாக இஸ்லாத்திற்குள் வந்திருக்கிறார், வந்த உடனே அவர்கள் ஏதோ ஒரு பசியின் நிமித்தமோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு காரணமோ அவர் உங்களுடைய தோட்டத்திற்குள் நுழைந்து விட்டால் சாப்பிட்டு கொள்ளட்டும், ஆனால் அவர்களை ஆடைகளை களைய வைத்து அவர்களை எடுத்துக்கொண்ட பொருட்களை எல்லாம் இப்படியெல்லாம் செஞ்சிராம இந்த மாதிரியான சில சூழல்களை அமைத்து கொடுங்கள் என்று சொல்லி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு அந்த ஆடைகளை எல்லாம் திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி கண்டிக்கிறார்கள். இப்போ தவறு எந்த இடத்தில் நடக்கிறதோ தவறு இழைத்தவர்களை கூப்பிட்டு கண்டிக்காமல் தவறு நடப்பதற்குண்டான சூழலை அமைத்து கொடுத்த அந்த தோட்டத்தினுடைய உரிமையாளரை கூப்பிட்டு இந்த மாதிரியான சில சூழல்களில் இருந்து உங்களுடைய தோட்டத்தை நீங்கள் பாதுகாப்பதோடு யாராவது வந்தால் சில உபகாரங்கள் இந்த மாதிரியும் செய்து அனுப்புங்கள் என்று சொல்லி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி அனுப்புகிறார்கள். அப்போ சில தவறுகள் நடக்கின்ற பொழுது சூழல்களை மாற்றி அமைப்பதற்குண்டான வேலைகளை மேற்கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சில பெண்கள் வருகிறார்கள். ஆண்கள் உங்களிடத்தில் அமர்ந்து கொண்டு ஆண்கள் உங்க கூடவே ஜிஹாதுக்கு வர்றாங்க, உங்க கூடவே சில விஷயங்கள் கேட்கிறாங்க, உங்க கூடவே எல்லா விதமான நற்காரியங்களிலும் அவர்கள் பலனடைந்து கொள்கிறார்கள். நாங்கள் என்ன செய்வது நாயகமே என்று கோரிக்கை வைக்கின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கென்று ஒரு நாளை ஒதுக்குகிறார்கள். பெண்களுக்காக சிறப்பாக அவர்களுக்கு சில விஷயங்களை விசேஷ செய்திகளை சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த இடத்தில் ஈமானுடைய உணர்வையும் போதிக்க வேண்டும், ஈமானை பாதுகாக்கவும் வேண்டும், ஈமானுடனே அவர்களுடைய வாழ்க்கையை கழிக்கவும் வேண்டும் என்பதற்காக வேண்டி உண்டான ஒரு சூழலை அமைத்து கொடுத்து பெண் மக்களுக்குண்டான சுப செய்திகளை சொல்லுகிறார்கள். பெண்களிடத்தில் யாருக்காவது ஒரு குழந்தை பெண் குழந்தை இருந்தது என்று சொன்னால் 3 பெண் குழந்தைகள் இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு
ஒருவருக்கு 3 குழந்தைகள் இருந்து அதுல யாராவது ஒருத்தவங்க மௌத்தா போயிட்டாங்க, அந்த பெண் மக்கள் பொறுமை காக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு சுப செய்தி, சுவனம் உண்டு என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். 2 பேர் மௌத்தா போயிட்டார், 2 பேரை இழந்து விட்டால் அவருக்கும் சுப செய்தி, 3 பேரை இழந்தாலும் சுப செய்தி என்று சொல்லி வரிசையாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுப செய்திகளை, பெண் மக்களுக்குண்டான செய்திகளை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். அப்போ மார்க்கத்தினுடைய விஷயங்களை அவர்களுக்கு எடுத்துரைப்பது, அவர்களுக்கு ஏற்றார் போல் அவர்களுடைய சூழல்களை அமைத்து கொடுப்பது. அல்லாஹு தஆலா தரபல்லாஹு மஸலல் லில்லதீன கஃபரு இம்ரஅத நூஹின் வம்ரஅத லூத், சில பெண்களை அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற பொழுது காஃபிரானவர்களுக்கு இவர்கள் எல்லாம் ஒரு ஒப்பனை, ஒரு உதாரணம் என்று சொல்லி அல்லாஹு தஆலா காஃபிரான பெண் மக்களுக்கு உதாரணம் சொல்லியதற்கு பிறகு ஈமான் உள்ளவர்கள் என்று சொன்னால் அவர்களுடைய தக்வாவும் அவர்களுடைய பேணுதலும் அவர்களுடைய வாழ்க்கை முறையும் எப்படி இருந்தது என்பதை சுட்டிக்காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி வதரபல்லாஹு மஸலல் லில்லதீன ஆமனு இம்ரஅத ஃபிர்அவுன், ஃபிரௌனுடைய மனைவி, அவன் எவ்வளவு கொடியவன், அவன் எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருந்தவன் என்கின்ற எல்லா சூழலும் தெரியும். அந்த சூழலில் வாழ்ந்த ஃபிரௌனுடைய மனைவி, ரப்பி பினிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா, யா அல்லாஹ் உன்னிடத்தில் சொர்க்கத்தில் எனக்கு இடம் வேண்டும், எனக்கு ஒரு மாளிகை வேண்டும், உன்னிடத்தில் உன்கிட்ட வேணும். வனஜ்ஜினி மின் ஃபிர்அவுன வஅமலிஹி வனஜ்ஜினி மினல் கௌமித் தாலிமீன். இரண்டாவது இந்த ஃபிர்அவுன், இந்த ஃபிர்அவுனுடைய கொடுமை, இந்த ரெண்டிலிருந்தும் எனக்கு பாதுகாப்பு. வனஜ்ஜினி மினல் கௌமித் தாலிமீன், அநியாயக்காரர்களுடைய செயல்பாடுகளில் இருந்தும் எனக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று சொல்லி ஃபிர்அவுனுடைய மனைவி கூறிய வார்த்தைகளை அல்லாஹு தஆலா குர்ஆன்ல பதிவு செய்கிறான். இங்கே பெண்கள் எப்படியெல்லாம் வாழ்க்கையை நடத்தி இருக்கிறார்கள், நகர்த்தி இருக்கிறார்கள் என்பதற்கு அல்லாஹு தஆலா குர்ஆன்ல நிறைய பெண்களை பற்றி சொல்லி காட்டிக் கொண்டே வருகிறான். இந்த சம்பவங்களை, இந்த நிகழ்வுகளை எல்லாம் அவர்களிடத்தில் ஈமானுடைய விஷயங்கள் என்று சொன்னால், ஈமானுடைய உறுதி என்று சொன்னால், தீனுடைய வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி உதாரணங்களை அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது முதலில் ஃபிரௌனுடைய மனைவியை பேசுவான். வதுகுரு ஃபில் கிதாபி மரியம், மரியம் அலைஹிஸ்ஸலாமை பற்றி நீங்கள் யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாமை பற்றி நினைவு கூர்ந்து பாருங்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவு பேணுதலான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். திரைக்கு பின்னால் இருக்கிறார்கள். ஃபத்தகதத் மின் தூனிஹிம் ஹிஜாபா ஃபஅர்சல்னா இலைஹா ரூஹனா ஃபதமஸ்ஸலஹா பஷரன் சவியா. திரைக்கு பின்னால் இருக்கிறார்கள். திரைக்கு அப்பாலே ஏதோ ஒரு ஆணுடைய உருவம் தெரிகிறது. அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடுகிறார்கள். திரைக்கு பின்னால் எவ்வளவு பேணுதலான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுடைய, அவனுடைய குடும்பத்தில் இருந்தும், அவனுடைய கோத்திரங்களில் இருந்தும், அவனுடைய பட்டாளங்களில் இருந்தும் ஒரு சின்ன பிரச்சனையின் காரணமாக அந்த ஊரிலிருந்து வெளியேறுகிறார்கள். ஃபிரௌனுடைய கொடுமையிலிருந்து பாதுகாக்க, தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி மிஸ்ரிலிருந்து மதியனுக்கு போகிறார்கள். அங்கே மதியனுக்கு போன பொழுது 2 பெண்களை பார்க்கிறார்கள் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஒரு உதவி, அங்கே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உதவுகிறார்கள். உதவி முடித்ததற்கு பிறகும் அதே இடத்தில் இருக்கின்ற பொழுது அந்த 2 பெண் மக்களும் வருகிறார்கள். எங்களுடைய தந்தை உங்களை அழைத்து வர சொன்னார்கள். முழுமையான பர்தாவுடைய சூழல், வெட்க உணர்வோடு வந்து பேசுகிறார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். காலத் இஹ்தாஹுமா, 2 பேரில் ஒரு ஆள் வெட்க உணர்வோடு வந்து அவர்களிடத்தில், ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் பேசுகிறார்கள். உங்களை எங்களுடைய தந்தை அழைத்து வர சொன்னார்கள் என்று சொல்லி, இன்னும் ஒருபடி மேலாக, முன்னால போனா தானே பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே வரணும், வழி தெரிய. அப்போ முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறார்கள், ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முன்னால் விட்டு பின்னால் இருந்து வழி சொல்லி கொண்டு வருகிறார்கள். எந்த ஒரு சூழலிலும் பார்வை தப்பிவிடக் கூடாது, எந்த ஒரு சூழலிலும்
தவறான சிந்தனை நம்முடைய உள்ளத்தில் தோன்றிவிடக் கூடாது என்பதில் பேணுதலை பாதுகாத்த சமூகம் இந்த சமூகம். தீனுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும். கணவன் முழுமையான திருப்தியோடு இருக்க வேண்டும். இன்னும் ஒரு படி மேலாக கணவன் இஸ்லாத்தில் இல்லை என்று சொன்னாலும் அவர் இஸ்லாத்திற்குள் நுழைய வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த உம்மத்தில் வாழ்ந்த அந்த பெண்கள் எவ்வளவு தியாக வாழ்க்கையை மேற்கொண்டு இருக்கிறார்கள். அதில் ஹஸ்ரத் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா, அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு மகளார் ஹஸ்ரத் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அபுல் ஆஸ் என்பவரோடு திருமணம் முடிக்கப்படுகிறது. மக்காவினுடைய வாழ்க்கை. அபுல் ஆஸ் ஹஸ்ரத் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய உறவுக்கார மகன். எனவே ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபுல் ஆஸ் என்பவருக்கு திருமணம் முடித்து வைக்கிறார்கள். அவர் ரொம்பவும் நல்லவராக இருக்கிறார், நேர்மை வாய்ந்தவராக இருக்கிறார். வியாபார பொருட்களிலும் அவருடைய அந்த வார்த்தைகள் சுத்தமாக இருக்கிறது. இது போன்ற சில நன்னடத்தைகளினுடைய காரணங்களால் அபுல் ஆஸ் என்பவருக்கு ஹஜ்ரத் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்து வைக்கப்படுகிறது. காலங்கள் உருண்டோடுகிறது. ஹிஜ்ரத்தினுடைய உத்தரவு, மக்காவில் சுதந்திரமாக வாழ முடியவில்லை, ஹிஜ்ரத் செய்தாக வேண்டும், மதீனாவிற்கு புலம்பெயர்ந்து போக வேண்டும் என்கின்ற ஒரு நிபந்தனை. நான் என்ன செய்ய? தந்தையிடம் கேட்கிறார்கள் மகள் ஹஜ்ரத் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கிறார்கள், நான் என்ன செய்ய? கணவனோடு இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்திற்கு புறப்படுகிறார்கள். ஹிஜ்ரத்திற்கு புறப்பட்டு ஓரிரு ஆண்டுகளில் பத்ர் யுத்தம் நடக்க போகிறது. பத்ர் யுத்தத்தில் அபுல் ஆஸ் எதிரணியில் நிற்கிறார். அபுல் ஆஸ் எதிரணியில் நிற்கிறார். பத்ர் யுத்தத்தில் பிரம்மாண்டமான வெற்றி அமைகிறது. அதில் சில காபிர்களை எல்லாம் கைதிகளாக பிடிக்கப்படுகின்ற பொழுது அந்த கைதிகளில் அபுல் ஆஸும் ஒருவர். அப்போ கைதிகளை என்ன செய்வது என்கின்ற ஆலோசனையில் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையில் சஹாபாக்கள் ஆலோசனை கேட்கின்ற பொழுது ஒரு சில சஹாபாக்கள் அவர்களிடத்தில் ஏதாவது பிணை தொகை வாங்கி கொண்டு விட்டுவிடலாம். ஒரு சிலருக்கு ஏதாவது நாலேஜ், கல்வி ஞானம் இருக்கிறது என்று சொன்னால் நம்மள்கிட்ட யார் யாருக்கு என்னென்ன ஞானங்கள் தேவையோ அந்த கல்வி ஞானங்களை கற்றுக் கொடுத்தார்கள் என்று சொன்னால் அவர்களை விடுவிக்கலாம் என்று சொல்லி சில ஆலோசனைகள் வருகிறது. சரி, ஓகே. இந்த ஆலோசனைகளின்படி ஒவ்வொரு கைதிகளாக சில நிபந்தனைகளோடு விடுவிக்கப்படுகிறார்கள். அப்போ அபுல் ஆஸ் ஏதாவது பிணை தொகை, ஈட்டுத்தொகை ஏதாவது கொடுத்து விட்டு நீங்கள் விடுதலையாகலாம். வருகிறது மக்காவிலிருந்து ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய கொழுந்தனார் கிட்ட ஒரு கழுத்தில் போட்டிருக்கிற ஒரு நகை எடுத்து கலட்டி கொடுத்து இதற்கு பகரமாக என்னுடைய கணவனை மீட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புறாங்க. இதை பார்த்த உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண் கலங்குகிறார்கள். இது கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய முத்துமாலை, இந்த நகை இல்லையா, அவர்கள் அணிந்திருந்த நகை, அவர்கள் தன்னுடைய மகனுக்காக கொடுத்த நகை. இதை வாங்கிக்கிட்டா அவரை இது பண்றது, விடுதலை கொடுக்கிறது. எனவே சஹாபாக்களிடம் ஆலோசனை கேட்டு இதையும் கொடுத்து விடலாம் என்கின்ற அந்த ஆலோசனையில் அந்த நகையும் கொடுத்து அவர்களை விடுவிக்கவும் செய்து விடுகிறார்கள். ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹாவை திருப்பி மதீனாவிற்கு அனுப்பிவிட வேண்டும் என்கின்ற நிபந்தனையோடு. அப்போ மக்காவுக்கு போன அபுல் ஆஸ் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை திருப்பி மதீனாவுக்கு அனுப்புவதற்குண்டான ஆயத்தம் அனுப்பிடுறாங்க. வருகின்ற வழியில் ஒரு சில விஷயங்கள் நடந்து விடுகிறது. ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தாக்கப்படுகிறார்கள். அதோடு மதீனாவுக்கும் சேர்ந்து விடுகிறார்கள். இது ஒரு பக்கம். மறுபக்கம் காலங்கள் உருண்டோடி ஃபத்ஹ் மக்கா, மக்காவினுடைய வெற்றி வருகிறது. மக்காவினுடைய வெற்றிக்கு பிறகு சில சூழல்களில் யமனில் இருந்து வியாபார பொருட்களை கொண்டு வருகின்ற அந்த மக்காவாசிகள் முஸ்லிம்களால் சிறைபிடிக்கப்படுகிறார்கள், சஹாபாக்களால் சிறைபிடிக்கப்படுகிறார்கள். அந்த பொருட்களோடு, வியாபார பொருட்களோடு
சஹாபாக்களால் சிறைப்பிடிக்கப்படுகிறார்கள். இதில் அபுல் ஆசும் ஒருவர். நேரா ஓடி வர்றாங்க. இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே தஞ்சம் புகுவதற்காக வேண்டி மதீனா வருகிறார். அவர் தஞ்சம் புகுவதற்காக வேண்டி மதீனாவுக்கு வந்தாச்சு அபுல் ஆஸ். இப்போ ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா நேரம் மஸ்ஜிதுன் நபவிக்கு வர்றாங்க. தொழுகை நடந்துட்டு இருக்கு மஸ்ஜிதுன் நபவியில. இருந்தாலும் சற்றும் தாமதிக்காமல் ஹஸரத் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குரல் கொடுத்து விடுகிறார்கள். நாயகமே, என்னிடம் தஞ்சம் கேட்டு வந்திருக்கிறார்கள், அபயம் கேட்டு வந்திருக்கிறார்கள், பாதுகாப்பு கொடுங்கள், அவர்களுடைய எல்லா விஷயத்திற்கும் பாதுகாப்பு கொடுங்கள் என்கின்ற அந்த வார்த்தைகளை ஹஸரத் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்ல, தொழுகை முடித்ததற்கு பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் கேட்கிறார்கள், எனக்கு கேட்ட குரல் உங்கள் அனைவருக்கும் கேட்டதா? ஆமா நாயகமே, கேட்டுச்சு. சத்தியமாக சொல்லுகிறேன், உங்களுக்கு எப்போது கேட்டதோ அப்போது தான் எனக்கும் கேட்டது. ஏன்னா இது ஏற்கனவே பிளான்லாம் இல்லை. நான் தொழு வைக்கிற மாதிரி, என் மகள் கூப்பிடுற மாதிரி பிளான்லாம் இல்லை. சஹாபாக்கள்கிட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்துறாங்க, உங்களுக்கு எப்போ இந்த சவுண்டு கேட்டுச்சோ அப்போதான் எனக்கும் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சஹாபாக்களை விலக்கி தன்னுடைய மகளிடத்தில் போய் பேசுகிறார்கள். அபயம் வேண்டுமா? வீட்டில் வைத்துக்கொள், ஆனால் திருமணம் உறவு, இந்த உறவு அப்படியெல்லாம் நீங்க ரொம்ப நெருங்கிக்கெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லும் பொழுது, நாயகமே, நான் அவருக்காக வேண்டி பாதுகாப்பு தேடி வரல, அவருடைய வியாபார பொருட்கள், அவர் என்கிட்ட கேட்டதும் அதுதான், வியாபார பொருட்கள் வேண்டும். அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் ஆலோசனை செய்து அந்த வியாபார பொருட்களை அவருடைய பொருட்கள் எவ்வளவு இருக்கின்றதோ அத்துணை சாமான்களையும் உள்ளடக்கி அவர்களிடத்தில் கொடுத்து விடுகிறார்கள். இதை அபுல் ஆஸ் நேரா மக்காவுக்கு கொண்டு போயிட்டு யார் யாருக்கு எவ்வளவு லாப பொருட்களோ அவ்வளவையும் கொடுத்து விட்டு, நான் உங்களிடத்தில் சத்தியத்தை நிறைவேற்றி விட்டேனா, நான் உங்களிடத்தில் வியாபார பொருட்களை கொடுத்து விட்டேனா, நான் செஞ்சதில் எதுவுமே துரோகம் இல்லையே என்று சொல்லி எல்லாத்திலையும் சொல்லிவிட்டு நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் திரும்பவும் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரத்தை பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு வாழ்க்கையை மீண்டும் தொடருகிறார்கள். ஆனால் ஹஸரத் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கை 30 வயதோடு நிறைவு பெறுகிறது. 30 வயதோடு நிறைவு பெறுகிறது. இந்த வரலாற்றை எழுதுகின்ற வரலாற்று ஆசிரியர்கள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய குறிப்பை பற்றி மட்டும் எழுதுகின்ற அந்த வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகின்ற பொழுது, ஹஸரத் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய உயிரை அல்லாஹு தஆலா கையில் பிடித்து வைத்திருந்ததே அபுல் ஆஸினுடைய ஹிதாயத்திற்காக மட்டுமே. தன்னுடைய கணவனோடு மீண்டும் சேர வேண்டும் என்பதற்காக வேண்டி, தன்னுடைய கணவனோடு சேருதல் என்பதை தாண்டி தன்னுடைய கணவன் இஸ்லாத்திற்குள் நுழைய வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய உயிரை கையிலே பிடித்து கொண்டு வாழ்ந்திருக்கிறார்கள். அவர் இஸ்லாத்திற்குள்ளும் வந்து விடுகிறார், முஸ்லிமாகவும் கிடைத்து விடுகிறார், தன்னுடைய கணவனாகவும் மீண்டும் கிடைத்து விடுகிறார். இந்த செய்திகளோடு ஹஸரத் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மரணம் 30 வயதில். ஏன்னா ஹிஜ்ரத்துக்கு அவங்க மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போகும் பொழுது காஃபிர்களால் தாக்கப்படுகிறார்கள். காஃபிர்களால் தாக்கப்பட்டு தான் மதீனாவிற்குள் காயங்களோடு நுழைகிறார்கள். அதே காயங்களோடவே வாழ்க்கையை நடத்தி தன்னுடைய கணவன் தன்னிடத்தில் மீண்டு வந்ததற்கு பிறகுதான் அல்லாஹு தஆலா அவர்களுடைய உயிரை கைப்பற்றுகிறான் என்று சொன்னால், வாழ்க்கை தீனுக்காக, தன்னுடைய கணவன் தன்னோடு இஸ்லாத்திற்குள் இருக்க வேண்டும், ஹிதாயத்திற்குள் இருக்க வேண்டும் என்கின்ற ஆவலும் ஒரு பக்கம், தன்னுடைய கணவன் தன்னிடத்தில் மீண்டு வர வேண்டும் என்கின்ற ஆவலும் மறுபக்கம். எந்த அளவிற்கு தீனின் மீதும் பற்று, கணவனின் மீதும் பற்று. இன்றைக்கு பேசுகின்ற வார்த்தைகளை நான் கேட்டோமே, ஆரம்பத்தில் நாம் சொன்னது போல, என் கணவனை விட அவர்தான் எனக்கு முக்கியம், என் கணவனை விட நான் அதிகமாக நேசிக்கிறேன் என்று பேசுகின்ற இந்த பெண்மணிகளுக்கு மத்தியில் தீனுடைய பற்றோடு வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்கின்ற அந்த சூழலை நாம் உருவாக்க கடமைப்பட்டிருக்கின்ற நேரம் என்றால், இன்றைக்கு வயதுகளை தாண்டி, சரி ஒரு குறிப்பிட்ட வயசுக்குள்ள ஏதோ ஒரு சின்ன வார்த்தையை பேசுறாங்கன்னா கூப்பிட்டு உட்காந்து அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்து அவர்களிடத்தில் ஏதாவது ஒரு சின்ன அட்வைஸ் கொடுத்து நல்ல உபதேசங்களை செஞ்சு அவர்களை நல்வழிக்கு கொண்டு வருவதற்குண்டான ஒரு சூழலை ஏற்படுத்தலாம்.
ஆனால் இங்கு சூழலே வேற. எல்லாம் அப்படியே இந்த உலகத்தில் மெய்மறந்து அப்படியே பார்த்தால் போதும் நான் தன்னையே மெய்மறந்து விடுகிறேன் என்கின்ற அந்த ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் என்று சொன்னால், நாளை மறுமையில் அல்லாஹ் தன்னுடைய தரிசனத்தை காட்டுகின்ற பொழுது முஸ்லிம்கள் எல்லாம் சஜ்தாவில் வீழுவார்கள். அல்லாஹ்வை பார்த்த சந்தோஷத்தில் முஸ்லிம்கள் ஆனந்தத்தில் மிதப்பார்கள். ஹதீஸ்ல வருது இல்லையா, முஸ்லிம்கள் எல்லாம் ஆனந்த மகிழ்ச்சியில் இருப்பார்கள். அதை விடவா இங்க ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு? அதை விடவா இங்க ஒரு திரையில் பார்த்தவனை தரையில் பார்ப்பதற்கு ஒரு ஆவலும் ஆசையும் அந்த அளவிற்கு காதலும் மோகமுமா இருக்கின்றது? தயவு செய்து நம்மளுடைய குடும்பத்தார்களை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு நம்மளுடைய கையிலே இருக்கிறது. கு அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, நீங்களும் உங்களுடைய குடும்பத்தார்களை நரக நெருப்பை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நரகத்தினுடைய எரிபொருட்கள் இருக்கு இல்லையா, எரிபொருட்களே மனிதர்களும் கற்களும் தான் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். எனவே நம்மையும் நம்மளுடைய குடும்பத்தையும் முழு தீனோடு வாழ்வதற்குண்டான ஒரு சூழலை ஏற்படுத்தி இந்த உம்மத்து முழு ஹிதாயத்தை பெற்று நல்லுள்ளங்களாக தீனுடைய பற்றோடு வாழ்வதற்கு அல்லாஹு தஆலா நல்லருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத் தொழுவாதவர்கள்